குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் 9/2/2026 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை, விசுவாவசுருடன் தை மாதம் 26ஆம் நாள். திதி காலை 7:05 வரை சப்தமி திதி, பிறகு அஷ்டமி திதி. நட்சத்திரம் காலை 7:07 வரை சுவாதி, பிறகு விசாகம். யோகம் காலை 7:07 வரை அமிர்த யோகம், சித்த யோகம். சூரிய உதயம் 6:35, மகர லக்னம், இருப்பு நாளிகை 0 வினாடி 42 வினாடி. வைத்தீஸ்வரன் செல்வமுத்துக்குமார சுவாமி புறப்பாடு, ராமநாதபுரம் செட்டி திரு முத்தாளம்மன் புறப்பாடு, சங்கரன் கோயில் கோமதியம்மன் புஷ்ப வாகன தரிசனம், திருநீலகண்டர் நாயனார் குரு பூஜை, ஸ்ரீ தாயுமானவர் குரு பூஜை, பெரிய நகசு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. பின்னாக்கு கீரை கொட்டை மற்றும் நீர்க்கடுப்பை குணமாக்கும். புண்ணாக்கு கீரை வெட்டை மற்றும் நீர்க்கடுப்பை குணப்படுத்தும். தனித்து போராடி கடை சேர்ந்த பின்னே திமிராய் இருக்கக்கூடாது. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. யானைக்கும் அடி செலுக்கும். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், திதி அஷ்டமி திதி. தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமினாவே நமக்கு காலபைரவரை வணங்க வேண்டும். காலபைரவரை தரிசனம் பண்ணுங்க, அவரை போய் பார்த்தாலே போதும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசுல ஒன்றும் இல்லை, மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சனி சுக்கிரன் ராகு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் போட்டி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் வரவு, கடகம் வசதி, சிம்மம் நலம், கன்னி வெற்றி, துலாம் உதவி, விருச்சிகம் நலம், மகரம் நற்செயல், தனுசு நற்செயல், மகரம் ஆதரவு, கும்பம் சிக்கல், மீனம் பாசம். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: செவ்வாய்க்கிழமை திருக்கோகர்ணம், காளகஸ்தி, திருவைக்காவூர் இத்தலங்களில் சிவபெருமான் விழா தொடக்கம். நாளைய விசேஷங்கள் இதுதான், வேற எதுவும் இல்லை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். தை. இன்னைக்கு தை வந்து திங்கட்கிழமை, தை 26. அஷ்டகா காலாஷ்டமி, மகேஸ்வராஷ்டமி, தாயுமானவர் கலவை, பரமாத்பர குரு ஆராதனை, தின ஸ்பிருக். நாளைக்கு அஷ்டவஷ்டகா ராமதசா நவமி. தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமினாவே காலபைரவரை வணங்க வேண்டிங்கிறது நம்மளோட இது. காலபைரவரை நீச கிரகம், உச்சம் பெற்ற கிரகத்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் நீசம் பெற்ற கிரகம் வந்து பலனை குறைத்து கொடுக்கும், உச்சம் பெற்ற கிரகம் வந்து பலனை அதிகப்படுத்தி. இன்னைக்கு என்ன மருத்துவ குறிப்புன்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி சாறு தினமும் அறிந்து வர அனைத்து வகையான நோய்களும் குணமாகும். இருங்க, நட்சத்திரப்படம் நட்சத்திர பலன்: அஸ்வினி பிரயாணத்தில் வெற்றி, பரணி நண்பர்களால் உதவி, கிருத்திகை நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் நாள், ரோகிணி கவனமாக இருக்க வேண்டும், மிருகசீரிடம் மனைவியினால் நன்மை, திருவாதிரை குடும்பத்தினரால் நன்மை, புனர்பூசம் பூர்வீக சொத்து கைக்கு வரும், பூசம் பிறரால் செய்ய முடியாததை செய்வீர்கள், ஆயில்யம் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள், மகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், பூரம் குடும்ப நலனில் அக்கறை காட்டுவீர்கள், உத்திரம் திட்டமிட்டபடி நடக்கும், அஸ்தம்
அனைத்து செயல்களும் துணிச்சலாக செய்வீர்கள். சித்திரை நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். சுவாதி தொட்டது தொடங்கும். விசாகம் பணம் சேரும் நாள். அனுஷம் வெளிநாடு செல்லும் யோகம். கேட்டை நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். மூலம் காரிய தடைகள் நீங்கும். போராடம் வருமானம் அதிகரிக்கும். உத்திராடம் நினைத்த காரியம் நடக்கும். திருவோணம் செல்வம் சேரும் நாள். தந்தை அவிட்டம் தந்தை வழி சொத்து கிடைக்கும். சதயம் செலவுகள் ஏற்படும் நாள். பூரட்டாதி பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். ரேவதி கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்க, இது ராசி நட்சத்திரம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவ குறிப்புகளை நான் என்ன எதுவும் சொல்லாமல் வேம்பாலம் பட்டையை பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தினமும் அந்த எண்ணெய் தலைக்கு தடவி வர இளநரை சீக்கிரம் இதாகும். தேங்காய் எண்ணெய் தடவுனாலே சூடு குறையும். தலைக்கு ஊற்றுற அன்னைக்கு நீங்கள் அன்றைக்கி தடவு வேணாம், ஏன்னா முடி அழகாக இருக்கணும்னு. தினமும் எண்ணெய் தடவுனா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தலைவலி வராது, உடல் சூடு குறையும். குளிர்ந்த நீரில் இது பண்ணாலும் நல்லது. திராட்சை பழத்தில் பன்னீரில் ஊற வைத்து கொஞ்ச நேரம் கழித்து அதை பிசைந்து வடிகட்டி சிறிது சிறிதாக அருந்து வர இதயம் பலப்படும். குப்பை மேனியிலே மஞ்சளையும் சம அளவு எடுத்து சேர்த்தரைத்து பூசி வர புண் குணமாகும். புண் ஆறும். தேங்காய் தடவினால் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். வேதனைகளும் வெற்றியாக மாறலாம். உப்பு கட்ட தெரியாதவன் துப்பு கட்ட துப்பு இல்லாத போயிடுச்சு. மனதை நினைப்பதையே சொல். ஆரோக்கியமே ஆனந்தம். உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் ஆதாரம். உப்பு கட்ட தெரியாமல் துப்பு கட்டவன் அப்படின்னு வருது எழுதியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் தர என்னுடைய ஷார்ட் வீடியோ அனைவருக்கும் நன்றி நன்றி. நீங்களாம் என்ன பண்ணீங்க, உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.